கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இப்பொழுது மகிமை என்றால் என்ன என்பதை நம்ம பார்க்க போகிறோம். மகிமை என்பது வேறு, பிரசன்னம் என்பது வேறு. மகிமையில் வல்லமை உள்ளது. எபிரேயத்தில் காவோடுன்னு சொல்லுவாங்க. KAVOD, காவோடு அப்படின்னா மகிமைன்னு அர்த்தம். ஷஹினான்னு சிலர் பேர் சொல்லுவாங்க. ஷஹினா என்பதற்கு பிரசன்னம் அப்படின்னு தான் அர்த்தம். இது ஒரு அரைமைய வார்த்தை இது. எபிரேய வேதத்தில் இந்த ஷஹினாங்கிற வார்த்தையே கிடையாது. மகிமை என்பதை குளோரின்னு சொல்லுவாங்க, எபிரியத்தில் காவோடு. ஆனால் ஹீப்ரு டிரான்ஸ்லேஷனில் த காட்ஸ் குளோரின்னு போட மாட்டாங்க, காட்ஸ் வெயிட்டுன்னு போட்டிருப்பாங்க. அதாவது எடை, கனம். இதை எப்படி நான் புரிஞ்சு கொள்றதுன்னா, இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒருத்தர் இவர் ரொம்ப வெயிட்டானவர்ப்பா அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அவர் என்ன அர்த்தம்? ஒரு பணம் இவர்கிட்ட அதிகமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். இப்போ ஒரு சிலர் சொல்லுவாங்க, இவர் சொசைட்டியில் ரொம்ப வெயிட்டானவர்ப்பா, செல்வாக்கான ஆளுப்பா அப்படின்னா, அவர் யாருக்கிட்ட என்ன போனாலும் எந்த காரியத்தையும் முடிச்சுட்டு வந்துடுவார், ரொம்ப வெயிட்டான பர்சன் அப்படின்னு அர்த்தம். அப்போ தேவன் எதில் வெயிட்னா, பணத்துலேயும் வெயிட் அவர் தான், செல்வாக்குலேயும் வெயிட் அவர் தான், ஐஸ்வர்யத்திலும் வெயிட் அவர் தான், வல்லமையிலும் வெயிட் அவர் தான். அவருடைய அத்தனை காரியத்தையும் சேர்ந்தது தான் வெயிட்டுன்னு சொல்லுவாங்க. அவருடைய மகிமை வாசம் பண்ணுதுன்னா அந்த இடத்துல எந்த குறையுமே இருக்காது. வல்லமைங்கிறது ஒரு குறிப்பிட்ட ஒரு பகுதியில் தான் வல்லமை, ஒரு பர்டிகுலர் ஏரியாவில். ஆண்டவரே எனக்கு சுகம் இல்லை, உங்கள் வல்லமையை விளங்க பண்ணுங்கன்னா சுகம் நமக்கு கிரியை செய்யும். மகிமை இறங்கி வந்துச்சுன்னா அது எல்லா காரியத்தையுமே நிறைவேற்றிடும். அதனால தான் வேதம் சொல்கிறது, நம்முடைய குறைவுகளெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார் என்று. தேவன் இறங்கி வந்தாருன்னா, ஆண்டவர் கர்த்தர் இறங்கி வந்தாருன்னா அந்த இடத்துல எந்த குறையுமே இருக்காது. இப்போ உதாரணத்துக்கு ஆசாரிப்பு கூடாரத்தில் என்ன இறங்கி வந்துச்சு? தேவனுடைய மகிமை. அப்போ இஸ்ரவேல் மேலே கர்த்தருடைய மகிமை இறங்கி வந்தப்ப அவங்களுக்கு எந்த குறைவுமே கிடையாது. உண்மைதானே? மண்ணா வானத்திலிருந்து பொழிஞ்சிச்சா? இறைச்சி விழுந்துச்சா? நீரூற்றுகள் தண்ணீர் சுரக்க ஆரம்பிச்சதா? எதிரிகள் வராதபடிக்கு தேவன் வேலி அடைத்து பாதுகாத்தாரா? பகலில் வெயில் இல்லாமலும் மேகஸ்தம்பம் மூலமாக பாதுகாத்தாரா? இரவில் கடுங்குளிர் இல்லாமல் அக்னி ஸ்தம்பமாக இருந்து பாதுகாத்தாரா? சரீர நோய் இல்லாமல் பாதுகாத்தாரா? செருப்பு தேயாமல் பாதுகாத்தாரா? கர்த்தர் அவங்கள சௌபாக்கியமாக நடத்தினாரா இல்லையா? எந்த குறைவுமே இல்லாமல் பாதுகாத்தார். இதுதான் தேவனுடைய மகிமை. இதை தாவீது இந்த ரகசியத்தை தெரிஞ்சதுனால தான் தாவீது அடிக்கடி ஆண்டவர்கிட்ட சொல்லுவாராம், ஆண்டவரே உங்கள் மகிமை என்னில் விளங்க பண்ணுங்கன்னு. நம்ம கூட ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது உங்கள் மகிமை என்னில் விளங்க பண்ணுங்க ஆண்டவரேன்னு நம்ம கேட்கலாம். மகிமை என்றால் பரிபூரணம் என்று அர்த்தம். ஆனால் ஒன்று, இந்த மகிமை கிட்ட யாருமே போக முடியாது. யாத்திராம 24:16 சொல்லுகிறது, கர்த்தருடைய மகிமை சீனாய் மலையில் தங்கியிருந்தது என்று. இந்த மகிமை கிட்ட யாருமே போக முடியாது. ஒரு 2000 மூலம் தூரம் தான் தள்ளி நிற்கணும். தொட்டா மரணம்தான். அவர் வரக்கூடாதுன்னெலாம் தடுக்கலை. அவருடைய மகிமையை மனிதர்களால் தாங்கி கொள்ள முடியாது என்பதற்காக தான் அப்படி சொன்னார். அப்போ நான் எப்படி தான் இந்த மகிமையை அனுபவிக்கிறது? ஒரு ஒளியில் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர் நம்ம தேவன். அப்போ நான் இந்த மகிமை எப்படி தான் அனுபவிக்க முடியும்? என் குறைவுகள் நிறைவாகணும், தேவைகள் சந்திக்கப்படணும், கனம் இருக்கணும், ஐஸ்வர்யம் இருக்கணும், செல்வாக்கு இருக்கணும். என்னை பார்க்கும்போதே மற்றவர்களை நான் ராயலாக ஃபீல் பண்ணணும், நான் ராயலாக வாழணும், நடக்கணும், கர்த்தருடைய பிள்ளையாக இருக்கணும். அப்போ நான் எத்தனைக்கு தாங்க சொல்லி ஜெபிக்கிறது? அப்போ எப்படி தான் இந்த மகிமையை நான் அனுபவிக்கிறது? அப்போ அதுக்கு எபிரேயர் 1:3 சொல்லுகிறது, இவர் அவருடைய மகிமையின் பிரகாசம். அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவினுடைய மகிமையின் பிரகாசமாக இருக்கிறாராம். இப்போ சூரியன் இருக்குது, உள்ளே போய் அந்த சூரிய வெப்பத்தில் நான் அனுபவிக்க முடியுமா? உள்ளே போயிட்டு சூரியனுக்குள்ளே போய் அனுபவிக்க முடியுமா? முடியாது. சூரிய கதிரிலிருந்து வரும் அந்த வெப்பத்தை நான் பிரகாசத்தையும் நான் அனுபவிக்க முடியும். இந்த லைட் இருக்குது, இந்த கண்ணாடியை கலட்டிட்டு அதுக்குள்ளே நான் கையை வைக்க முடியுமா? ஷாக் அடிக்கும். ஆனால் இந்த லைட்டிலிருந்து வருகிற வெளிச்சத்தையும் பிரகாசத்தையும் நான் அனுபவிக்க முடியும். அதனால தான் இயேசு கிறிஸ்துவை நம்ம விசுவாசிக்க தேவனுடைய மகிமையை காண முடியும். நீ என்னை விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய்ன்னு சொல்லியிருக்கிறார். பிலிப்பியர் 4:19 சொல்கிறது, நமது குறைவுகளெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார் என்று. ஆம், நம் தேவன் எப்படிப்பட்டவர்னா, பூமியின் தண்ணீர்களை தமது கைப்பிடியால் அளக்கிறவராம், பூமியின் மண்ணை மரக்காலில் அடக்கி அளக்கிறவராம். அதனால் எப்படிப்பட்ட தேவனை நாம் அவருடைய மகிமை அனுபவிக்கணும்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க அவரோடு தினம் நிமிடத்துக்கு நிமிடம் உள்ளத்தில் இடைப்பட்டு அவரோடு ஐக்கியமாக அவரோடு வேதத்தை வாசித்து தினமும் அவரோடு நம்ம உறவு வைக்கும் பொழுது ஒவ்வொரு நிமிடமும் அவர் அவருடைய மகிமையை நம்ம அனுபவிக்க முடியும். க்ளோரி டு காட். இது தேவனுடைய மகிமை.